நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸ் புக்கோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுவும் என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவீன இந்திய வரலாறு மற்றும் தமிழ்நாட்டின் வரலாறு. அதாவது குரூப் 2A மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கு தான் நம்ம போட்டிருக்கோம். அதை தான் நம்ம இப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா, நவீன இந்திய வரலாறு மற்றும் தமிழ்நாட்டின் வரலாறு தமிழ்லையும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்ட்டு 2 லாங்குவேஜ் பைலிங்குவலாகவே நமக்கு, அதாவது தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி, நம்ம அந்த குரூப் 2A மெயின்ஸுக்கான ஃபர்ஸ்ட் யூனிட் புக்கு வந்து நம்ம அகாடமியில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்போது அதை வந்து நீங்கள் நம்ம டேஃப் அகாடமி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைட்டில் போயிட்டு அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஆர்டர் பண்ணலாம் பாருங்கள். TAFIASacademy.in அப்படின்ற ஒரு லிங்க் போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் ஷாப் அப்படின்ற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேஃப் அகாடமி என்னென்ன புக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான லிஸ்ட் வந்து அது வரும். உங்களுக்கு என்ன புக்கு வேணும்னாலும் இதில் வந்து உங்களுக்கு தேவையான இந்த எஸ்எஸ்சி புக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ புக்ஸு, அப்படியே கேட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனால் தமிழ் சிலபஸ் வைஸ் பார்ட் ஏபியில் அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது தமிழ் கொஷின் பேங்க் இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து சிவில் இன்ஜினியரிங் புக்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு வித் டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு எல்லாமே பார்ப்பீங்க. ஸோ அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் 1 and 2 தமிழ் மீடியம் புக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்போது அடுத்தது குரூப் 2 மெயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் புக்கு இதோ இருக்குது பாருங்கள். நம்ம புக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங் புக்ஸ் இது ஆல்ரெடி வந்திருக்கு, தமிழ்லையும் வந்திருக்கு, இங்கிலீஷ்லையும் வந்திருக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த புக்கு இப்போது நம்ம வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே இதுக்கப்புறம் அடுத்த நாட்களில் நம்ம எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணலாம். அடுத்து இது தமிழ் மீடியம் புக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ இதை போயிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே உங்களுக்கு காம்போ ஆஃபர்லையுமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். காம்போ ஆஃபர்ன்ட்டு மேலே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் தமிழ் ரீசனிங் அண்ட் இதோ இருக்குது பாருங்கள், காம்போ ஆஃபர் தமிழ் புக் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இது பாருங்கள். டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸுக்கான இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, as well as நமக்கு தமிழ் மீடியம் இருக்குது. இதோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இதோ கொடுத்துருக்கு பாருங்கள் காம்போ ஆஃபரில். ஸோ ரைட். ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த காம்போ ஆஃபர்லையும் வாங்கிக்கலாம். அதாவது ஒரு 3-4 புக்கு சேர்ந்து வாங்கக்குள்ள உங்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வரும். ஒரு புக் வாங்கக்குள்ள கம்மியான டிஸ்கவுண்ட்ஸ் வரும்னு வச்சுங்க. ஸோ அப்போது நம்ம எங்கே நீங்கள் இந்த புக்கை ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னா TAFIASacademy.in and shop அப்படின்றது ஸ்லாஷ் வரும். அதாவது நீங்கள் அந்த academy.in போனால் ஷாப்னு ஒரு லிங்க்ல இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு என்னென்ன புக்கு தேவையோ ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, அதாவது குரூப் 2A மெயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை தொகுத்து வச்சு இந்த புக்கு நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அப்போது இந்த புக்கோடைய ப்ரிவியூ அப்படின்றத நம்ம பார்க்கலாம் பாருங்க. டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸ் கம்பைண்டாக தான் நம்ம இந்த புக்கு போட்டிருக்கோம். அதாவது நீங்கள் 2 சிலபஸுமே பார்க்கலாம். அதாவது குரூப் 2 மெயின்ஸுக்குன்னு யூனிட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு ஐஎன்எம் இருக்கும். ஆனால் குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்னு அது யூனிட் 1 பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி அண்ட் ஐஎன்எம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2A மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்குல்ல, அதில் பாதி அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் இருக்கும். ஸோ அப்போ இந்த புக்கு வந்து குரூப் 2A மெயின்ஸ் அண்ட் 2A மெயின்ஸ் ஐஎன்எம் என்னென்ன கவர் ஆகுதோ அது சேர்த்து ஒருமித்த ஒரு புக்காக தான் இதில் போட்டிருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு அட்டை பேஜ் அப்படின்றது இதுதான் நமக்கு. ஸோ அப்போது நவீன இந்திய வரலாறு மற்றும் தமிழ்நாட்டின் வரலாறு அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே நமக்கு அடுத்த பேஜ் அப்படின்றது. நெக்ஸ்ட் பொருளடக்கம், இதில் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றது, அதாவது நம்ம டிஎன்பிசி வெளியிட்ட டாபிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சிலபஸ் வச்சு கூட நமக்கு சிலபஸுமே நான் கீழே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருப்பேன். ஓகேங்களா, சிலபஸும் நீங்கள் பெருசாக போயிட்டு தேட தேவையில்லை. ஸோ அப்போது சிலபஸும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வச்சுருக்கோம். ரைட். ஸோ அப்போது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்றது ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா, அதுக்குள்ள போர்ச்சுகீசியர்கள், அதுக்கப்புறம் டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்களுடைய வருகை எடுத்து அழகா ஒரு 21 பேஜுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். 2வது யூனிட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலர் ஆட்சியின் விரிவாக்கம் குறித்து, அதாவது கர்நாடக போர்கள், ஆங்கில மைசூர் போர்கள் அண்ட் மராத்திய போர்கள். 3வது யூனிட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளா, விவசாயிகள் கிளர்ச்சி, பாளையக்காரர் கிளர்ச்சி. அந்த பாளையக்காரர்கள்ல பார்த்தீங்கன்னா
பூலித்தேவர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு ஆளா இருப்பாங்க. நெக்ஸ்ட் கான் சாஹிப், வேலுநாச்சியார், குயிலி, திண்டுக்கல் கோபால நாயக்கர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை. இது எல்லாமே பாளையக்காரர்கள் ஆட்சியில ஒவ்வொருத்தரை பத்தியும் டீட்டெயில்டா கொடுத்துருப்போம். பூலித்தேவர், கான் சாஹிப், வேலுநாச்சியார், குயிலி, இவங்களை பத்தி டீட்டெயில்டான ஒரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் ரெபலின்னு சொல்லக்கூடிய தென்னிந்திய புரட்சி. அதை அடுத்து 3வது யூனிட்ல கடைசி டாபிக்கா வருது எதுனா வேலூர் கழகம். வேலூர் கழகம் அப்படின்றது 1806 நடந்திருக்கும். ஸோ அதை பற்றிய ஒரு டீட்டெயிலான விஷயம். அடுத்தது யூனிட் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு விடுதலை போர் தொடக்க காலம் கட்டம், அதாவது காங்கிரஸ் முந்தைய அமைப்புகளா நமக்கு இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபை. அதையடுத்து 5வது யூனிட்டா இந்திய தேசிய இயக்கம். அப்போ மிதவாதிகள், அதுலக்குள்ள சுதேசி இயக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம். தீவிரவாதிகள் காலகட்டம், தன்னாட்சி இயக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அதுல இருக்கும். அடுத்து பயங்கரவாதிகள் மற்றும் அல்லது புரட்சிகரவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். அதை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காந்திய காலகட்டம். ஸோ அப்போ இந்த காந்திய காலகட்டம் அப்படின்றது ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையினை வெளியேறு இயக்கம், சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இதர இயக்கங்கள் அப்படின்ற மாதிரி இதுல நம்ம பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி முழுமையா பார்த்துக்கலாம் இந்திய அளவுல. அதை அடுத்து தமிழ்நாடு விடுதலை போராட்டம். இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் முடிச்சோடனே தமிழ்நாடு விடுதலை போராட்டம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 203ல இருந்து 45 வரைக்கும். அதுக்கப்புறம் அதுல இருந்த முக்கிய தலைவர்களை பத்தி நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழ்நாட்டுல முக்கியமா தவிர்க்க முடியாத ஒரு தலைவரா வள்ளியப்ப உலகநாத சிதம்பரனார் அப்படின்னு சொல்றது, வஉசி, பாரதியார், வாவே சுப்பிரமணியம், வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா, டிஎஸ்எஸ் ராஜன் அண்ட் ராஜாஜி, எஸ் சத்தியமூர்த்தி, காமராஜர், ருக்மணி லட்சுமிபதி, அம்புஜித் அம்மாள் மற்றும் பிறர். ரைட். ஸோ அதை அடுத்து இது 6வது யூனிட். அதுக்கப்புறம் 7வது யூனிட்டா விடுதலை போராட்டத்தின் வகைகளாக. இது நம்ம சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா புதுசா கொடுக்க மற்ற விஷயம் கூட நீங்க ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சிருக்கலாம். பட் இதுல பாருங்க, தியாகங்கள், இதழ்கள், இலக்கியங்கள், நாடகங்கள், அந்த மாதிரி பாடல்கள் மற்றும் திரைப்படங்கள் உள்ளிட்ட தகவல்கள் வந்து நம்ம இப்போ நீங்க கேட்கலாம், சார் இந்த புக்கெல்லாம் எந்த அடிப்படையில் சோர்சஸ் வந்து எங்க எடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்ட அந்த நம்ம தமிழ்நாடு ஸ்கூல் புக் சோர்சஸ் இருக்குல்ல அதையும், அது மாதிரி இந்த மதுரை நூற்றாண்டு விழா அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டா தமிழ்நாடு நடத்துனாங்க. அப்போ அதுல தமிழ்நாடு விடுதலை போராட்டம் அப்படின்ற ஒரு புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கிருந்தும் பல தகவல்கள் எடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே நம்ம கவர்மெண்ட் சோர்சஸ்ல இருந்து அதிகமான தகவல்கள் எடுக்கப்பட்டதா நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். விடுதலை போராட்டத்திலும் சமூக பணியிலும் பெண்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கக்குள்ள யூனிட் 8 அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அது யூனிட் 8ஆ. ஸோ அப்போ மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம், கடலூர் அஞ்சையம்மா, தில்லையாடி வள்ளியாமை மற்றும் பிறர் இருக்கிறாங்க. அதை அடுத்து 9வது யூனிட்டா பார்க்கறது சமூக நீதி கோட்பாட்டின் தோற்றமும் வளர்ச்சியும். இது நமக்கு சமூக நீதினா நம்ம பெரியார் அந்த சமூக நீதி கோட்பாடு குறித்து அதுக்கு சில பேர் சொல்லியிருப்பாங்க, அந்த விஷயங்கள் இதெல்லாம் வச்சிருப்போம். அதை அடுத்து 10வது யூனிட்டா பாத்தீங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு மற்றும் 18-19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதுல ஃபர்ஸ்ட் கிறிஸ்தவ சமய இயக்கங்கள், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்ம ஞான சபை, ராமகிருஷ்ண மிஷன், இது போன்ற இயக்கங்களை இந்த இடத்துல வச்சிருப்போம். அதையடுத்து தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியினுடைய சீர்திருத்தங்களா, இப்போ நிலச்சீர்திருத்தமா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நிர்வாகம் நீதித்துறை சீர்திருத்தமா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த உள்ளாட்சி அமைப்புகள் குறித்த விஷயங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 12வது யூனிட்டா அரசியல் கட்சிகள் மற்றும் அதனுடைய சாதனைகள் குறித்து இந்திய அது தமிழ்நாட்டு அரசியல்ல என்னென்ன கட்சி, நீதி கட்சியில இருந்து அப்படியே ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீதி கட்சி, அது சுயமரியாதைக்கும் நம்ம பெரியார் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் திராவிடர் கழகம், அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இப்படின்னு என்னென்ன கட்சிகள் இருந்தோ அதனுடைய அதை பற்றிய தகவல்களும், அதை பற்றி அதுக்கு மட்டும் இல்லாம அந்த முதலமைச்சர்களுடைய சாதனைகளும் 2024 வரைக்கும் வச்சிருக்கோம். இது ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு சொன்னோம்ல, அதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக்கா நமக்கு இருக்கும். இப்போ 5 ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்கல்ல, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேய டேனியர்கள், அழகா நமக்கு புரியும்படி அழகா இமேஜஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாக்குறது. வாஸ்கோடா காமா அவர் வந்தாரு, யாரை சந்திச்சாரு, யாரு அனுப்புனாங்க அப்படின்றது, அவர் எப்போ வந்தாரு, இறந்தாரு, அதுக்குள்ள உண்டான மேப். நான் என்ன சொன்னேன், தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு பெருவாரியா இருக்கும். வெளி இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் தொகுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு போர்களும் அவ்வளோ டீட்டெயில்டா கொடுத்து வச்சிருக்கிறதுன்னு வச்சுங்களேன். ஆங்கில ஆட்சியின் விரிவாக்கம் பாருங்க, ஒரு மாதிரி அழகா டயக்ராமட்டிக்கலா அந்த முதல் கர்நாடக போர்,
அப்படி என்ன காரணத்துக்காக இந்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இதுல வந்து தொடக்கத்துல பிரெஞ்சுக்காரங்க வெற்றி பெற்றது. ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா என்ன இதுக்கு ஐலா ஷஃபீல் ஒப்பந்தம், அதுக்கப்புறம் அடையாறு போர் 1746 அப்படின்றது பல விஷயங்கள் அழகா வச்சிருக்கலாம், நீங்க பார்க்கலாம். ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விவசாயிகள் கிளர்ச்சி, என்னென்ன கிளர்ச்சிகள்லாம் நடந்தது, அதை எடுத்து நம்ம பாளையக்காரர்கள், ஓகேங்களா. ஸோ அப்போ அது மட்டும் தான் பாருங்களேன், இந்த பழங்குடியின கிளர்ச்சி அப்படின்றது விவசாயிகள் மற்றும் பழங்குடியின கிளர்ச்சி இருக்கலாம். விவசாயிகள் கிளர்ச்சி, அதுக்கப்புறம் பழங்குடியின கிளர்ச்சி, பாளையக்காரர்கள். அதுக்குள்ள வந்து இந்த பழங்குடியின கிளர்ச்சி அது ஒரு சின்ன சப் டாபிக், ரொம்ப பெருசா சொல்லாம அழகா அங்க கொடுத்துருக்கிறது. அதனால அது உள்ள அங்க தெரிவிக்கல. இந்திய தேசிய இயக்கம், இந்திய தேசிய இயக்கம் நீங்க ப்ரிலிம்ஸ்ல யூனிட் 7 படிச்சிருப்பீங்களா, அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு யூனிட்லயே ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி வச்சிருக்கோம். ஏன்னா இது தெரிஞ்சாதான் நமக்கு வந்து தமிழ்நாடு விடுதலை போராட்டம் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அந்த ஒரு காரணம். தமிழ்நாடு விடுதலை போராட்டம் முக்கிய தலைவர்கள், வஉசி பற்றிய முழுமையான தகவல்கள், பாரதியார், அதான் அதுக்கப்புறம் இந்த பெண் தலைவர்கள் ருக்மணி லட்சுமிபதி, இவங்களை பத்திலாம் நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, ரைட். ஸோ அதுதான் நம்ம அங்க என்ன பார்த்தோமோ அதுக்கான ஒரு விஷயம் தான், நம்ம அது டீட்டெயில் தான் இதுல சிம்பிளா காமிக்கிறோம். இந்த விஷயங்கள் தான் இதுல தொகுத்திருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ சீர்திருத்த இயக்கங்கள், ரைட். ஸோ ஃபுல்லாக இருக்கும் அந்த புக்கு. அப்படியே நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி சீர்திருத்தம் அப்படின்னு பார்க்குறது, சீர்திருத்தங்கள் அப்படின்னா ஆங்கில ஆட்சியின் கீழ் தமிழகம் எப்படி இருந்தது, ரைட். வாரன் ஹேஸ்டிங்ஸ், இந்த ஆளுநர்கள் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க என்னென்ன மாதிரியான இதெல்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அரசியல் கட்சிகளுடைய சாதனைகள் குறித்த விஷயங்கள், ஓகேங்களா. நான் சொன்னேன்ல இந்த அரசியல் கட்சிகள், எது நீதி கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இது சார்ந்த விஷயங்கள் தான். இது ஒரு காமராஜர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதாவது இந்த குரூப் 2 2A மெயின்ஸுக்கான அனைத்து தகவலும் இந்த புக்கில் இருக்கும். நீங்க வாங்கி பயனடைமாறு மிகவும் கேட்டுக்கிறேன் நான், ரைட். அதுதான் ரைட். இப்போ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நான் சொன்னல, அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் புக்கும் நமக்கு வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 2A மீன்ஸ் சேம் இதுதான், இன்ஃபர்மேஷன் தான், அதே தான் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த சேம் டாபிக், அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல், பாருங்க சேம். நான் தமிழ்ல என்ன சொல்லணும் அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ், டச்சு, பிரிட்டிஷ், டேனிஷ், பிரெஞ்சு, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்ற செகண்ட் டாபிக். இதில் குரூப் 2 2A மீன்ஸ் ரெண்டும் சேர்த்த மாதிரி இருக்கும், அதாவது மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. குரூப் 2A இது, குரூப் 2A அதாவது 2க்கான இது அப்படின்னு ரெண்டுத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி இதை தொகுத்திருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ கர்நாடிக் வார்ஸ், ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார், அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எக்ஸ்பென்சஸ் பாலிசிஸ் இல்லைன்னு நடந்தது, கிரேட் ரெபல்லியன் 1857, இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஏர்லி அப்ரேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரிவோல்ட் ஆஃப் பாளையக்காரர்ஸ், பூலித்தேவர், வேலுநாச்சியார், பொய்லி, திண்டுக்கல் கோபாலநாயக்கர், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதை எடுத்து சவுத் இந்தியன் ரெபல்லியன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வேலூர் மியூட்னி, அதே மாதிரி ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்ற மாதிரி சிவில் விவசாயிகள் கிளர்ச்சி, பழங்குடியின கிளர்ச்சி, அதுக்கப்புறம் சாதா மக்களுடைய கிளர்ச்சி அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ன்றது 4th யூனிட்டியா இருக்கு. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அண்ட் மெட்ராஸ் மாகாண சபை, இது ரெண்டும் இந்த 4th யூனிட்ல வரும்னு வச்சுங்களேன். அடுத்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும், மாடரேட், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், சுதேசி மூவ்மெண்ட், ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி டெரரிசம், காந்தியன் ஃபேஸ், அதாவது அதில் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், சிவில் டிசோபீடியன், காந்தி குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 5th யூனிட்குள்ள வந்துடும். அதை அடுத்து 6th யூனிட்ல பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ரோல் ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா சேம், இது தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா நமக்கு வந்து அங்கே தமிழ்நாடு வித் தமிழ்ல ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு தான் கொடுத்துருப்பான். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு, தமிழ்நாடுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருன்னு வச்சுங்க. அப்போ மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், சுதேசி மூவ்மெண்ட், ரெவல்யூஷனரி ஆக்டிவிஸ்ட் இன் தமிழ்நாடு, ஹோம் ரூல் மூவ்மெண்ட், கிலாஃபத் அண்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி, அது நீல் ஸ்டாச்சு சத்தியாகிரகா அப்படின்றது அதில் இந்த சப்டாபிக்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அழகா வச்சிருக்கிறது. அடுத்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரெஸ், ரோல் ஆஃப் மேகசின், ட்ராமா, சாங்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு ரிலீஸ்டு பை கவர்மெண்ட் மெட்டீரியல், ரைட், கவர்மெண்ட், அதுதான் நம்ம அதில் வந்து எடுத்தது தான் மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன். And the contribution of women in the freedom struggle and social work. ருக்மணி லட்சுமிபதி, டாக்டர் தர்மாம்பாள், மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி அம்மையார், கடலூர் அஞ்சலி அம்மாள், தில்லையாடி வல்லமை அண்ட் அதர்ஸ்.
ரிஃபார்மர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு, டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், ஜுடிஷியரி, லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் சிஸ்டம், போலீஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், டிஸ்அப்பியர் இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரி. அப்போ ஆரிஜின் அண்ட் growth ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் வந்து 10th யூனிட் ஆகும். அண்ட் 11th யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் வந்து 18th அண்ட் 19th சென்ச்சுரிஸ். அதாவது தமிழ்ல எப்படி நாங்கள் யூனிட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லையும். பட் ஆனால் நீங்கள் தமிழ் புக்கும் இங்கிலீஷ் புக்கும் அட் சேமாக இருக்குமா, ஒரே பாயிண்ட் இங்கிலீஷ் தமிழ் இருக்குமான்னு கேட்டதில்ல. பட் கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். தமிழ்ல இருக்கிற கண்டென்ட் இங்கிலீஷ்ல கண்டிப்பா இருக்கும். பட் ஆனால் சேமா இருக்கிறது அப்படின்றது அந்த சென்டென்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. பட் அந்த டாபிக்ஸ் அடிப்படையில் எல்லாமே வந்து சேமா தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இருந்த குறுகிய காலகட்டத்தில் எங்களால் ஒரு நல்ல புக் வந்து போட முடிஞ்ச ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரையல் ஆஃப் தி யூரோப்பியன்ஸ் அப்படின்ட்டு அந்த போர்ச்சுகீஸ்லேருந்து டச்சு, பிரிட்டிஷு அப்படின்றது எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஸோ பார்த்தீங்கன்னா அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, கர்நாடிக் வார்ஸ், அதான் முன்னாடி காட்டணும்ல அந்த டாபிக் அடிப்படையில், அது டயக்ராமேட்டிக் அடிப்படையில் அழகாக இந்த இடத்துல டயக்ராமோட அழகாக போட்டு வச்சிருக்கோம். ரைட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி அப்ரைன்ஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு, பாலிகார்ஸ், அதாவது பூலித்தேவர் அவங்கள பற்றிய முழு தகவல்கள். ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர், இந்த மாதிரி வேலுநாச்சியார், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சார்ந்த சில விஷயங்கள் அப்படியே ஜஸ்ட் அப்படியே வியூ பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவானதே பார்த்தீங்கன்னா இந்த தியரி அடிப்படையில் தான், சேஃப்டி வால்வ் தியரி. ஓகேங்களா. இதுதான் இந்த பேஜஸ், இங்கிலீஷோடைய பேஜஸ் இப்படிதான் இருக்கும். நீங்க அழகா பார்க்கலாம். படிக்கிறதுக்கு ரொம்ப குரூப் 2 மெயின்ஸ், ஈவன் நான் இதை இன்னும் சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்க குரூப் 1 கூட இதுல இருந்து நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்துக்கலாம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A மெயின்ஸுக்கான ஒரு தகவலை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ மேகசின்ஸ் பாருங்க, அழகா ஒரு காலம் அடிப்படையில் போட்டிருக்கிறது. ஆத்தர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸ் நவசக்தி, இதுவுமே நான் எங்களுடைய டீம் தான். ஓகேங்களா. நான் கோபி சார் இவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு புக்கு தான் வச்சுங்களேன். இது தர்மம்பால், முத்துலட்சுமி அம்மையார், அட் த ரோல் ஆஃப் அதாவது ரிஃபார்ம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு, டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன், என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றது தமிழுமே எல்லாமே இருக்கும். சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம்ஸ் இந்த 18th-19th சென்ச்சுரி மூவ்மெண்ட். ஓகேங்களா. இதோ இதுதான் புக்கு. அழகாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரைட். ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 புக்குமே நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, அதுவும் சரி, நவீன இந்திய வரலாறு மற்றும் தமிழ்நாட்டினுடைய வரலாறு தமிழில். குரூப் 2 2A மெயின்ஸுக்கான யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா INM ஓரியன்டான புக்கு தான் இது. பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் அதாவது வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையா எப்படி ஆர்டர் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம சைட்டில் பார்த்து ஆர்டர் பண்ணிங்க. காம்போவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், சிங்கிள் புக்காகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.